சைடு ஓப்பன் எவ்வளவு 15, 15ல் பாதி எவ்வளவு 7.5. அடுத்து என்ன அளவு எடுக்கணும் தெரியுமா? பாடி சுற்றளவு. பாடி சுற்றளவு எங்கேருந்து எங்கே வரைக்கும் பார்க்கணும்? அந்த கிச்சிலிருந்து இந்த கிச்சு வரைக்கும் பார்க்கணும். இந்த துணியெலாம் சுருக்கமாக இருந்தால் இழுத்து பார்க்கணும். ஏன் எவ்வளோ வருது? 18. கிச்சு டு கிச்சு பாடி சுற்றளவு எழுதுறா. 18ல் பாதி எழுதுங்க. பை 2 கூட போட்டுக்கோங்க. பை 2 அப்போ ஈக்குவல் டு எவ்வளவு? 9. ஓகேவாடா? அடுத்து வந்து வயிறு சுற்றளவு. வயிறு சுற்றளவு பார்க்கும்போது நம்ம கன்ஃபியூஷன் ஆகும்ல. இது கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன ஐடியா தெரியுமா? இந்த கிச்சிலேருந்து சைடு ஓப்பன் 15 வச்சிங்கல்ல, வைங்க டக்குன்னு. 15 15ல் பாதி என்னன்னு சொன்னோம்? 7.5. இந்த 7.5க்கு நேராக தான் என்ன பார்க்கணும்? வயிறு. பாருங்க, இந்த 7.5க்கு நேராக வயிறு சுற்றளவு இப்படி பாருமா. கை அங்கே வச்சுக்கோங்க. அதுக்கு நேராக வயிறு சுற்றளவு எவ்வளோடாமா? 16 எழுதுடா. 16/2. 16/2 எவ்வளவு? 8. சூப்பர். அடுத்து இடுப்பு சுற்றளவு எங்கே பார்க்கணும்னா, அந்த ஓப்பன் பார்த்தீங்களடா, அந்த ஓப்பனுக்கு நேராக இடுப்பு சுற்றளவு பாருங்க. துணி சுருக்கம் இல்லாமல் இழுத்து பாருங்கம்மா. இடுப்பு சுற்றளவு 19. 19/2 எவ்வளோடா? திறந்து பேசுங்கடா. 9.5. 9.5. சரி, அடுத்து என்ன எடுக்கணும்? பாட்டம். பாட்டம் எடுங்க. பாட்டம் எவ்வளோ வருது? 22 எழுதுமா. கீழே வைடா, கீழே வைடா, நோட்டை கீழே வைடா. 22/2 டிவைடட் பை 2 போடுங்க. இப்போ ஈக்குவல் டு எவ்வளவு? 11. சரிங்களா? இப்படி தான் அளவு எடுக்கணும். இந்த அளவுகள் மாறும், பாடிக்கு தகுந்த மாதிரி அளவுகள் மாறும். நீங்கள் கூட்டுறது, கழிக்கிறது, வகுக்கிறதுல இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன அளவு பார்க்க போகிறோம்? கை உயரம். கை உயரம் பார்க்கையில் துணி எப்படி திருப்பிக்கோங்கடா. இப்போ பாடி இடத்துல ஏதாவது டவுட் இருக்காடா? கிளியரா? இப்போ கை உயரம் எடுக்கலாமா? கை உயரங்கிறது இதுலேருந்து இது வரைக்கும் எடுங்கம்மா. எவ்வளோ வருது? 10.5 எழுதுறா. கை உயரம் 10.5 + 1. கீழே 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு. இப்போ எவ்வளவு? 11.5. அடுத்து கை சுற்றளவு பாருமா. கை சுற்றளவு 5.5. கை சுற்றளவு 5.5 அப்படி எழுதுறா. இதுக்கு ப்ளஸ் தேவையில்லை. அடுத்து அடிக்கை உயரம். அடிக்கை உயரங்கிறது இங்கேருந்து இங்கே தையல் வருதுடா, இதுக்கு நேராக. அடிக்கை உயரம் 6.5. 6.5 + 1டா. கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு, மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் கிராஸ் பார்க்கலாமா? ஆம்கோல் கிராஸுங்கிறது அந்த சோல்டர் தையல் இருந்து இந்த கிச்சு பகுதி வரைக்கும் கிராஸாக டேப்பை வச்சு பார்க்கணும். அப்படி கிராஸாக பிடிங்க, டைட்டாக விட்டுறாதீங்க, பிடிங்க. 8 இன்ச்சுடா. ஆம்கோல் கிராஸ் எவ்வளவு? 8 இன்ச்சு. ஆம்கோல் கிராஸு 8. இதுதான் ஒரு பாடியை மெஷர் பண்ணுறது. சரிங்களா? புரிஞ்சதா? ஈஸியாக இருக்கா? அடுத்து வந்து நம்ம பேண்ட் அளவெடுக்க பார்க்கலாமா? ஓகே.